உலகத்திலேயே மிக வேகமாக செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் ஷாங்காய் மேக்லேவ்ன்ற ட்ரெயின் சைனாவில் நடைமுறையில் இருக்குது. இந்த ட்ரெயினுடைய ஸ்பீட் 431 கிலோமீட்டர் பெர் ஹவராக சொல்லப்படுது. இதுக்கு அடுத்த கட்டமாக ஜப்பானுடைய மேக்லேவ் ட்ரெயின் எல்ஓ சீரீஸ் 603 கிலோமீட்டர் பெர் ஹவர் போகிறதா எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீடை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா சென்னைக்கும் மதுரைக்கும் உள்ள தூரத்தை கிட்டத்தட்ட 1 ஹவரில் இந்த ட்ரெயின் மூலமாக கடக்கலாம். இந்த ட்ரெயினில் பயன்படுத்துகிற சயின்ஸ் கான்செப்டுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் லெவிடேஷன். இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் ட்ரெயினால் வேகமாக போக முடியுது. இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயினோட இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் என்னென்னா ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வு முற்றிலுமாக எலிமினேட் பண்ணப்படுது. ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேலே உராய்வதால் அதனுடைய வேகம் படிப்படியாக குறைய தொடங்குது. இங்கே ஃப்ரிக்ஷன் முற்றிலுமாக குறைக்கப்பட்டு அதிவேகமாக ஸ்மூத்தாக ரன் ஆகிற ட்ரெயினை உருவாக்குறாங்க. ஜென்ரலாக ட்ரெயினில் ஃப்ரிக்ஷன் எதனால் ஏற்படும்? எஸ், கரெக்ட், வீல்ஸ் மூலமாக தான் ஃப்ரிக்ஷன் ஏற்படுது. பட் இங்கே ஃப்ரிக்ஷனை தடுக்கிறதுக்கு வீல்ஸ் மூலமாக இயங்காத ட்ரெயினை தான் உருவாக்குறாங்க. வீல்ஸே இல்லாமல் எப்படி ட்ரெயின் மூவ் ஆகும்? அதுக்காக தான் மேக்னெட்டிக் லெவிடேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி காற்றுலேயே பறக்கிற மாதிரியான ட்ரெயினை உருவாக்கியிருக்காங்க. இதில் இருக்கிற ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா இன்ஸ்டாலேஷன் மட்டும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம இதை உருவாக்கிட்டோம் அதிவேகமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரீச் ஆகலாம். மேக்னெட்டிக் லெவிடேஷன்னா என்ன, அது மூலமாக எப்படி இந்த ட்ரெயின் மூவ் ஆகுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு எந்தெந்த கண்ட்ரியில் இந்த மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின் நடைமுறையில் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye, Tata.